வணக்கம்ப்பா. தொழில்நுட்ப வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு நேத்து பார்த்தத லைட்டா என்னன்னு பார்த்துட்டு, திரும்ப இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம்ப்பா. இப்ப நமக்கு நேத்து பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, மிஷின பத்தின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இப்ப அதுல இன்னைக்கு எக்ஸ்ட்ரா என்ன சொல்ல போறேன்னா, இந்த மிஷினை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாங்கிறதையும் சொல்லிக்கிறேன்ப்பா. கண்டிப்பா ஒருத்தவங்க கிளாஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, உங்ககிட்ட மிஷின் இருக்கணும். ஒண்ணு சின்ன மிஷின் வச்சுக்கலாம். இது என்கிட்ட இருக்கிறது பெரிய மிஷின் இருக்கு. நான் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு சின்ன மிஷினும் வச்சிருக்கேன். ஸோ இது நான் எவரெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸா இந்த மிஷின் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த மிஷினை எப்படி மெயின்டைன் பண்ணா ரொம்ப பெரிய மெயின்டைன்லாம் கிடையாது. மிஷினை தைக்காமலே நீங்க வச்சிருந்தா கூட இந்த மிஷினுக்கு அப்பப்ப 2 டிராப் ஆயில் கம்பல்சரி. எங்கெங்க ஹோல் இருக்கோ அங்க எல்லா இடத்துலயுமே ஆயில் விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஆயில் விடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மிஷின் ஆயில் தான் விடணும். சும்மா தேங்காய் எண்ணெய் அந்த எண்ணெய் இதெல்லாம் விடக்கூடாது. ஸோ எங்கெங்க ஹோல் இருக்கோ எல்லா இடத்துக்கும் விடணும். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எங்கெங்க ஆயில் இருக்கோ அந்த இடத்துக்கு ஹோல்ல எல்லா இடத்துக்கும் விட்டுட்டு டெய்லி அந்த மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப மிஷின் ஸ்மூத்தா இருக்கும்ப்பா தைக்கிறதுக்கு. மற்றபடி ரொம்ப மெயின்டைன்லாம் கிடையாது. எப்பயும் கிளீனா லைட்டா தூக்கி விட்டு மிஷினை அடியிலையுமே நமக்கு எங்கெங்க அந்த இது மூவிங் ஆகுதோ அங்கெல்லாம் லைட்டா ஆயில் போட்டுக்கிட்டு எப்பயுமே கிளீனா வச்சுட்டா மிஷின் நம்ம பேச்சு அது கேட்குற மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா இருக்குப்பா. ஏற்கனவே நான் உங்களுக்கு நேற்றே பெடல் போடுறது எப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன். இன்னைக்கு கிளாத் வச்சு தைக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், பாபின் கேஸ்ல த்ரெட் வைன் பண்றதும் அதுக்கப்புறம் எப்படி இங்க நூல் கோர்க்கிறதுங்கிறதையும் பார்க்க போறோம்ப்பா. இப்ப இந்த மிஷினுக்கு இந்த பாபின் கேஸும் தான் நமக்கு இது பெரிய மிஷினோட பாபின் கேஸுப்பா. அப்ப இதுல ஆல்ரெடி இதுல நூல் வைன் பண்றதுக்கு நமக்கு வேணும். நம்ம ஒரு நூல் வைன் பண்ணி காட்டுறோம்ப்பா உங்களுக்கு. நூல் எப்படி இதுல சுத்துறதுன்னு பார்க்கலாமா? பாத்தீங்கன்னா இதுல நான் நூலை மாட்டிக்கிட்டேன்ப்பா. இதுல ஒரு 2 சுத்திக்கிட்டேன். சுத்திட்டு நான் பாத்தீங்கன்னா மிஷின்லயே வச்சுதான் வைன் பண்ணிக்கிருவேன். நம்ம இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நூலை எடுத்து இங்க மிஷினோட இந்த வீல்ல இங்க வச்சு கரெக்டா சுத்திக்கிடணும். உங்களுக்கு சுத்திக்கிட்டு இதே இது பாத்தீங்கன்னா நீங்க நியூ மிஷின் வச்சிருந்தீங்கன்னா இங்க நூல் சுத்துறதுக்குன்னு ஒரு பார்ட்ஸ் இருக்கும். நாங்க அது எனக்கு தேவைப்படலைங்கிறதுனால நாங்க கலட்டிட்டோம். ஸோ இதுல இருக்கும். உங்களுக்கு அதுல கோர்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். புதுசா மாற்றவங்களுக்கு வேணா இதுல கஷ்டமா இருக்கும். ஆனா மற்றபடி இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இது சின்ன மிஷின்ல லாக் பண்ணிட்டு மிஷினை பெடல் ஓட்டிங்கன்னா இதுல நம்ம நூல் கோர்க்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம்ப்பா. இதுல இதுதான் ஃபர்ஸ்ட் நூல். இந்த இதுல இப்படி இருக்குங்க. இதுல நூலை ஃபர்ஸ்ட் இதுல போட்டுக்கோங்க. நம்பர் 1 போட்டுக்கோங்க. சரிங்களா? நம்பர் 2 இதுல 3 ஹோல் இருக்கும். இங்க ஒவ்வொரு சின்ன மிஷின்ல வேற மாதிரி இருக்கும், பெரிய மிஷின்ல வேற மாதிரி இருக்கும். இப்ப இது நம்பர் 2. இங்க 1 இங்க 2ல போட்டோம். அடுத்து இங்க டென்ஷன்ல. இப்ப சின்ன மிஷின்ல எல்லாம் டென்ஷன்ல இவ்வளோ ஸ்ப்ரிங்கு இந்த ஸ்ப்ரிங்குன்றது நிறைய இருக்காது. இதுல நிறைய கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த 2 வீலுக்கும் இடையில உள்ள விட்டு எடுத்தீங்கன்னா நூல் உள்ள மாட்டிக்கிறோம். 1 2 3 இப்ப போட்டாச்சு. இப்ப 4th ஒன் இங்க இந்த மேல இந்த மூவிங் ஆகுறதுல இதுல 4th இங்க 5 5th இங்க 6 இப்ப போட்டாச்சு. 1 2 3 4 5 6 வேஸ்ட் போனா அடுத்து நீடில்ல
ஊசி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல உள்ள போடுற மாதிரி இருக்கும். லெஃப்ட்ல இருந்து ரைட்ல உள்ள வரும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாபின் கேஸை எப்படி மிஷினுக்கு உள்ள போடுறதுங்கிறத நான் சொல்றேன். இப்போ பாபின்ல வந்து நம்ம ஆல்ரெடி நூல் வைண்ட் பண்ணி வச்சிட்டோமா, அப்போ அந்த பாபின் கேஸோட என்ன பண்ணணும்னா, இதில் பாபின் மாட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேட் மாதிரி ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ள விட்டு எடுத்தீங்கன்னா இந்த சின்ன ஹோல் வழியா உள்ள வந்துடும். ஸோ இப்போ அதை இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளை நோக்கி வரும். அதே இது தப்பா போட்டோம்னா ரிவர்ஸ்ல அந்த பக்கமா போகும். அப்படி போட்டக்கூடாது. ஸோ நம்ம இதே மாதிரி தான் போடணும். பாபின் கேஸை எங்க மாட்டுறதுங்க, அடியில உள்ள விட்டுக்கோங்க. இதுதான்ப்பா அதுல பாபின்ல வந்து போடுற இடம். அதுல கொண்டு போயிட்டு இங்க தம்ப மாட்டேங்க பாபின். அவ்வளவுதான். அடுத்து ஆல்ரெடி நூல் வச்சு இப்ப என்ன செய்யணும், லேசா மிஷினை சுத்துனீங்கன்னா நூலை கையில லூஸா பிடிச்சுக்கோங்க. உள்ள இருந்து இழுத்தீங்கன்னா இந்த த்ரெட் வந்து நம்ம பாபின்ல இருக்க த்ரெட் வந்து மேல வந்துரும்ப்பா. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த பெடல் நண்டுக்கால் அந்த டென்ஷன் இதை பிடிச்சி டென்ஷனை பிடிச்சி இந்த இதை தூக்குனீங்கன்னா நண்டுக்கால் தூக்கும்பா இந்த ப்ரெஷர் புட்டை. அப்ப இந்த ப்ரெஷர் புட்டை தூக்கி விட்டுட்டு இதை பின்னாடி நூலை விட்டுட்டீங்கன்னா நமக்கு ஸ்டிச் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுப்பா மிஷின். இப்ப வந்து நான் வந்து உங்களுக்கு பேப்பர்ல உண்டை போட்டு காட்டுறேன். இப்ப நீங்க நல்லா ஆயில் போட்டு வைக்கிறீங்க, நல்லா மிஷின் அழகா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிஷின் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத்தா தைக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத்தா தைக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி இதுல வந்து நூல் போட்டு நம்ம அன்னைக்கு பேப்பர்ல அடிச்சு பார்த்தோம். அதுக்கடுத்து இதே பேப்பர்லயே கூட நூலை போட்டு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பாருங்க. ரிவர்ஸ்ல மட்டும் விடாம கரெக்டா ஸ்டிச் வந்து ஃப்ரண்ட்ல தையல் எழுதுறதுக்காக ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பெடல் போட ஆரம்பிச்சீங்கன்னா மிஷின் வந்து முன்னாடி போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நகண்டு அது பழகிட்டீங்கன்னா கம்மியா ஆயிடும். பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா மிஷின் வந்து வாங்கும் போதே வந்து புதுசு வாங்கணும்னு அவசியம் இல்லை. செகண்ட்ஸ்ல மிஷின் நல்ல மிஷின் கிடைச்சாலும் வாங்கலாம். நான் சின்ன மிஷின் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். என்கிட்ட எல்லாம் நாளா ஃபர்ஸ்ட் வாங்கின மிஷின் நான் வந்து 97, 98ல வாங்கின மிஷின்லாம் கூட இன்னும் என்கிட்ட இருக்குது. அதுவும் இன்னும் நல்லா அழகா ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கு. தேவிதே எவரெஸ்ட் தான். நான் 9th 8th படிக்கும் போதே வாங்கினது எங்க வீட்டுல. அந்த மிஷினே பாத்தீங்கன்னா இன்னும் நான் வச்சுதான் இருக்கேன். அதையும் கிளாஸ் எடுத்துருக்கேன். வரவங்களுக்குலாம் கூட அந்த மிஷின் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆயில் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மிஷின் வந்து இன்னும் நல்லா இருப்பா. அவ்வளவுதான். அது போக பாத்தீங்கன்னா இதுல நீடில்ல வந்து நமக்கு வந்து வேரியேஷன் இருக்கும். நமக்கு அதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து அந்த இதோட கிளாஸ்ல நாளைக்கு சொல்றேன்ப்பா. இன்னைக்கு கிளாஸ் வந்து வச்சுக்கலாம்ப்பா.